ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4/10/2024க்கான ஒரு கேரளா கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாம். இது நம்ம பார்க்குறது டெய்லி சார்ட்டில் எனக்கு பேட்டர்னு எனக்கு வரப்படி கெஸ்ஸிங் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ஆடிக்கு நண்பா. இது என்னோடய கெஸ்ஸிங் மட்டும்தான். இன்றைக்கி ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன். அது கரெக்டாக இந்த பேட்டர்னில் கரெக்டாக வந்து மேட்ச் வந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போது டெய்லி சார்ட்லேருந்து ஒரு பேட்டர்னும் வீக்லி சார்ட்லேருந்து ஒரு பேட்டர்னும் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ டெய்லி சார்ட்லேருந்து ஒரு பேட்டர்ன் எடுக்கலாம். ரம்மி பேட்டர்னில் எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரம்மி பேட்டர்னில் எடுக்கலாம். பாருங்கள், 4, 5, 6 அப்படிங்கிற நம்பர் பி போர்டுக்கு வரணும். பி போர்டுக்கு 6ங்கிற நம்பர் வந்துச்சுன்னா பாருங்கள், இந்த 6ங்கிற நம்பரை போர்டு மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்ட்லேயும் வைக்கலாம், ஏ போர்ட்லேயும் வைக்கலாம். பார்த்துக்க, ஓகேங்களா? இப்போது நம்ம இன்னொரு பேட்டர்ன் பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்த மாதிரி இங்கே பாருங்கள், 253. இங்கே ஏ போர்டுக்கு 2 வந்துச்சு அப்படின்னா 253 அப்படிங்கிற நம்பர் வந்துடும். அப்போது ஏ போர்டுக்கு 2 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டுக்கு வருது. அப்போது ஏபியில் ஒரு 26. ஏபியில் வாய்ஸ் கொஞ்சம் கீழே சவுண்டு கம்மியாக கேட்கும், பார்த்துங்க. ஏபியில் ஒரு 26ங்கிற நம்பர் வரணும், ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அழிச்சிட்டு இப்போ வந்து பி போர்டுக்கு ஒரு 3ங்கிற நம்பர் வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்படிங்கிற நம்பர் பி போர்டுக்கு ஒரு 3ங்கிற நம்பர் வரணும். அப்போது பி போர்டுக்கு 3 வந்துச்சுன்னா ஏபியில் ஒரு 23 அப்படிங்கிற நம்பர் வரணும், பார்த்துங்க. அடுத்தது இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். சி போர்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் சி போர்டு மேட்ச் ஆகாது. அது வந்து வேறு இதில் எடுத்துக்கலாம். சி போர்டில் 3க்கு 3 ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டில் 3 வந்துச்சுன்னா 3 எடுத்து ஆடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 455 அப்படின்னு பி போர்டுக்கு ஒரு 5 வரணும். அப்போது ஏபியில் ஒரு 25ங்கிற நம்பர் வரணும், பார்த்துங்க. ஏபியில் 25 அப்படிங்கிற நம்பர் வரணும். அப்போ ஏபியில் 25 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 256 அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 வரும்போது 5க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 6ங்கிற நம்பர் எடுத்துக்கணும், இல்லை 4ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். 4ங்கிற நம்பர் எடுத்தாலும் நமக்கு 254 அப்படின்னு கூடி வந்துடலாம் ஏபிசிக்கு, பார்த்துங்க. இந்த 5க்கு அடுத்த நம்பரும் இந்த 5க்கு முன்னாடி நம்பரும் எடுத்துக்கணும், சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 2 எடுத்துட்டோம். 2க்கு அப்புறம் 3, 4, 3க்கு அப்புறம் 4, 5 அப்படின்னு ஒரு நம்பர் தள்ளி எடுக்கிறோம். இப்போது இதே பேட்டர்ன் படி நம்ம இன்னொரு நம்பர் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே 4, 5, 3 அப்படின்னு பி போர்டுக்கு வரணும். அப்போது இங்கே 4, 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஏபிக்கு ஒரு 43 அப்படிங்கிற நம்பர்
ஏபிக்கு வரணும். மறுபடியும் அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்துங்க. ஏபிக்கு ஒரு 43 அப்படிங்கிற நம்பர் வர வேண்டியது இருக்குது. ஏபிக்கு ஒரு 43 அப்படிங்கிற நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஏபியில் ஒரு 43 அப்படிங்கிற நம்பர் எடுத்து வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஏபி, பிசி, ஏசி அப்படிங்கிற நம்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஏபிசிக்கு நான் ஒரு 6 நம்பர் தரேன். இப்போது ஏபிக்கு 26, 45, 43 அப்படிங்கிற நம்பர்லாம் பார்த்துட்டோம். இப்போது போதும்பா. இது டெய்லி சார்ட்டில் வர பேட்டர்ன் படி நம்ம எடுத்தாச்சு. இப்போது வீக்லி சார்ட்டில் எடுக்கலாம். ஏபிக்கு 26, 45 சரிங்க. சரி, ஓகே. இது வந்து டெய்லி சார்ட்டில் எடுத்த பேட்டர்னு, இது டெய்லி சார்ட்டில் வர்றது. இப்போது நம்ம வீக்லி சார்ட்டில் எடுக்கலாம். வீக்லி சார்ட்டில் ஒரு நம்பர் கிடைக்கும், அதையும் பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அந்த கிளியர் கட்டாக புரியும். இப்போது இங்கே பாருங்கள், இங்கே 8, 9 ஏ போர்டுக்கு 7ங்கிற நம்பர் வரணும். அப்போ ஏ போர்டுக்கு 7 இல்லை பவரில் வந்துச்சுன்னா 2 அப்படிங்கிற நம்பர் வரணும். இது வீக்லி சார்ட்லேயும் பார்த்துருக்கோம், டெய்லி சார்ட்லேயும் பார்த்தோம். 7, 2 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஏ போர்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு ஏ போர்டில் 2, 7 வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி ஆடிக்கிங்க. இப்போது அதே இங்கே பாருங்கள், இப்போது ஏசிக்கு ஒரு 35 அப்படியே வர வேண்டியது இருக்குது. 3, 4, 5, 3, 4, 3, 4, 5. அப்போது ஏசிக்கு இது வீக்லி சார்ட்டு இது வந்து வீக்லி சார்ட்டு பேட்டர்னா ஏசிக்கு ஒரு 35 அப்படிங்கிற நம்பர் ஏசிக்கு வரணும். ஏசிக்கு ஒரு 35 அப்படிங்கிற நம்பர் வீக்லி சார்ட்டை படி வருது. ஏசிக்கு ஒரு 35 அப்படிங்கிற நம்பர் அப்படி வந்துச்சு அப்படின்னா 356 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? 356. ஏசிக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏசியில் 35ன்னு வந்துச்சுன்னா 375 அப்படிங்கிற நம்பர் ஏபிசிக்கு வரணும். பார்த்துங்க. ஏன் கேட்டால் நான் வந்து 2 பவர் பண்ணி பி போர்டில் தூக்கி வச்சுக்கிட்டேன், அதனால் சொல்கிறேன். இப்போது நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 அப்படிங்கிற நம்பர் சி போர்டுக்கு வருது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆல் போர்டு 5ங்கிற நம்பர் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துங்க. ஏ போர்டில் 2ம் ஆல் போர்டில் 5 அப்படிங்கிற நம்பரை நான் செட் பண்ணுறேன். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ எடுத்து ஆடுங்க. ஏ போர்டில் 2, சி போர்டில் 5, ஆல் போர்டில் 5ன்னு செட் பண்ணுறேன். எனக்கு பி போர்ட்லேயும் 5 வருது, சி போர்ட்லேயும் 5 வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 8, 9, 10 பவர் பண்ணி 5ன்னு அடிச்சிருவோம். அதனால் சி போர்டில் 5 அப்படிங்கிற நம்பரை நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போது நம்ம ஏபிபிசி ஏசிக்கு பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏபிசிக்கு பார்க்கலாம். ஏபிசிக்கு நான் நம்பரு எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும் அடிச்சுக்கங்க. ஏபிசிக்கு ஒரு நம்பர் எழுதுகிறேன், ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும் அடிச்சுக்கங்க. ஏ போல் 2 வரங்காட்டி நம்ம 225 கொடுக்குறேன். அடுத்தது 345, 245, 256, 234. அவ்வளோதான் நண்பா, இவ்வளோ தான் வருது. ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுங்க. ஒரு 1 2 3 4 5 நம்பர் கொடுத்துருக்கேன். இது கூட ஒரு 535 575 வர வேண்டியது இருக்குது. நிறைய நம்பர் போகும், அதனால் அதை நான் கொடுக்கல. இப்போது ஏபிபிசிஎஸ்சிக்கு அதுலேயே உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஸ்ட்ராங் அப்படின்னா ஆளுக்கு 25 23 அப்படிங்கிற நம்பரை நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா இந்த 25 23 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ஆடுங்க. இல்லை எல்லாம் ஆட முடியும்னு நினைக்கிறவங்க எல்லா நம்பரும் எடுத்து ஆடிக்குங்க. அப்போது நம்ம ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பா அதிலே கொடுத்துட்டேன். அதில் விட்ட நம்பரை இதில் விட்டுருச்சு அப்படின்னா அதில் இருக்கிறத எடுத்து ஆடிக்குங்க. ஏபிக்கு ஒரு 25, ஒரு 26, ஒரு 23, ஒரு 56. ஓகேங்களா? பாருங்கள், ஏபிக்கு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கேன். 25, 26, 23, 56. அதில் ஒரு 43ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கங்க. அதில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போது அடுத்தது நம்ம ஏசிக்கு பார்த்துடலாம். ஏசிக்கு 35, 25. இந்த 25 ஏபியில் தான் வரணும். இருந்தாலும் பிசிக்கும் கொடுத்துருக்கேன், ஏசிக்கும் கொடுத்துருக்கேன், வரலாம், அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் 23, ஒரு 55. இந்த 55 இந்த 2 53 அடித்தனால 535 கூட அடிச்சிடலாம். ஆனால் நான் அதை கொடுக்கல, பார்த்துங்க. பிசிக்கு ஏன் கொடுக்கலைன்னா இந்த 3Dலேயே நான் கொடுத்த 3Dயில் வந்து பிசியில் அந்த பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 45, இந்த 45, 345, 245, 256, 34, இந்த 55 வந்து பிசியில் அது ஆல்ரெடி வந்துடும். அதனால் கொடுக்கல. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ஆடிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ டெய்லியும் வரும். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இனிமேல் டெய்லி என் வீடியோ வந்துகிட்டே இருக்கும், பாருங்கள். இது கூட நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு தெரில, அதுதான் மறுபடியும் பார்க்குறேன். மிஸ் பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ 2D பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள், என்னோடய ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆளுக்கு 25, 23 இந்த ஆளுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு 56ங்கிற நம்பரையும் ஆளுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது சப்போர்ட் நம்பர் தான் 56, ஆனால் 56 தான் வரணும். சப்போர்ட் நம்பர் தான், எடுத்து ட்ரை பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு 2, பி போர்டு 5, சி போர்டு 5 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். பாருங்கள், சி போர்டில் சப்போஸ் 3 அப்படி நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தினாங்கன்னா கேம் எடுத்து ஆடுங்க. அப்படி நிறுத்தினா திரும்பியும் அந்த 53, 35 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும். அப்படி வந்துச்சுன்னா நான் சொல்லியிருப்பேன், ஏசிக்கு ஒரு 35 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கங்க. போர்டு மாற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பார்த்துங்க. ஓகேங்களா?